இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவோட அப்பா கம்பெனிக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே நின்று பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இவங்க அப்பா கம்பெனிக்கு சப்ளை பண்ண சப்ளையர்ஸ் தான். என்ன பொருள் வேணுமோ அதெல்லாமே இவங்க தான் சப்ளை பண்ணியிருப்பாங்க. செங்கல், சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் எல்லாமே இவங்க தான் சப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த சப்ளையருக்கான காசை எதையுமே அவங்க அப்பா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் நஷ்டத்தில் போகிற மாதிரி இருக்கும், அதனால இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவங்களுமே கொடுத்துருக்காம இருப்பாங்க. இதனால தான் இவங்க கம்பெனிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எங்களுக்கு காசை இப்போவே நீங்கள் செட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நின்று கத்திட்டு இருப்பாங்க. இங்கே கம்பெனிக்குள்ளேயுமே இது பயங்கர கலவரமாக வெடிச்சிடும். ஐயோ நமக்குமே இன்னும் சம்பளமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே போனால் கம்பெனியோட நிலமை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின்மே கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவுக்குமே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து உண்மையை சொல்லுவா. வெளியே என்ன நடக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா. அதை கேட்டதுமே அவருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுமே உடனே இவர் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே பயங்கரமாக கத்திக்கிட்டு கையில் ஒரு விஷ பாட்டிலையுமே தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ இப்போ கொடுக்கல அப்படின்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியே நின்று கத்திட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கவங்களுக்குமே ஒன்றுமே புரியாது. என்னம்மா என்னாச்சு, உனக்குமா ஒரு காசு தரணும் அப்படின்றப்போ, ஆமாம் நான் கடந்த 3 வருஷமாக இங்கே தான் வேலை பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையிலே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. பார்த்தா நான் ஒர்க் பண்ணலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு எந்த சம்பளமே கொடுக்கவே இல்லை. நானே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்குது. அவங்கள எல்லாத்தையுமே கவனிச்சிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இவங்க இப்படி சம்பளம் கொடுக்கல அப்படின்னா நான் எப்படி என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும்? என் குடும்பம் இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் நின்று கத்திட்டு இருப்பா. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கம்பெனியோட ஓனர் தான். இந்த கம்பெனி ஒன்றுமில்லாம போனால் மட்டும்தான் என்னோட ப்ராப்ளமே சால்வ் ஆகும். அதனால நான் இந்த கம்பெனி முன்னாடியே விஷத்தை குடிச்சு சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த பாட்டிலை திறந்து குடிக்க போவா. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான், ஏமா கொஞ்சம் பொறுமா, நீ கம்பெனி முன்னாடி செத்து போயிட்ட அப்படின்னா இந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய காசுமே கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவுமே பண்ணாத, நம்ம கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. நீ இந்த மாதிரி கம்பெனி முன்னாடி செத்து போனா நமக்கு காசே கிடைக்காம போயிருமே அப்படின்றப்போ ஹீரோயின்மே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிறது கூட கொஞ்சம் கரெக்டு தான். நான் மட்டும் இந்த கம்பெனிக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய காசுமே கிடைக்காம போயிடும். இதுவே நம்ம போராட்டம் பண்ணிட்டு கொஞ்சம் இவங்களுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுமே நமக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாள். இதை கேட்டுட்டு அந்த ஆளுமே அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன், அதனால் நம்ம இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆளுமே கடைசியில் போராட்டம் பண்ண வந்த அந்த ஆளோட மண்டையவே ஹீரோயினி கழுவிடுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம இதுக்கு மேலே போராட்டம் பண்ண வேண்டாம், நம்ம வேணால் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஓனர் நமக்கு காசை கொடுத்துருவாரு, அதனால் நம்ம இங்கேருந்து கலைஞ்சு போயிடலாமே அப்படின்றப்போ, ஆமாம் ஓகே நம்ம இப்போ கலைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட மண்டையும் கழுவி ஹீரோயினி அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து கலைச்சி விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பாவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோவுமே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவான். அங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்குறப்ப இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பாவுமே இவங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொஞ்சம் வெளியே போக சொல்லிடுவாங்க. ஹீரோக்கிட்ட உட்காந்து அவங்க அப்பாவுமே பேசுவாங்க. என்னை மன்னிச்சிடுடா, சின்ன வயசுலேருந்தே என்னால் அவங்க கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கெல்லாமே என்னை மன்னிச்சிடு. அதே போல் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அது உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் நான் உன் கூட இருந்திருக்கணும். உன்னோட நல்லதுக்காக தான் நான் 2வது கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அவங்களுமே ரொம்ப நல்லவங்க தான். உன்னோட ஸ்டெப் மதருமே ரொம்ப நல்லவங்க. அவங்களையுமே நான் உனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது உனக்கு சொன்னால் அப்போ புரியாதுடா. அந்த வயசு உனக்கு புரிகிற வயசும் கிடையாது. அதனால தான் அந்த டைமில் என்னால் உனக்கு புரிய வைக்க முடியல. இப்போ கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. அதெல்லாமே ஹீரோவுமே அமைதியாக கேட்டுட்டு இருந்துட்டு அவனுமே சொல்லுவான், அப்பா என்னோட அம்மாவோட இடத்துல என்னால் யாருமே வச்சு பார்க்க முடியல. நீங்கள் வேணால் இன்னொருத்தரை வச்சு பார்க்கலாம், ஆனால் என்னால் அப்படி வச்சு பார்க்க முடியல. எனக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அவங்க நல்லவங்களாவே கூட இருக்கட்டும், ஆனால் என்னால் அவங்கள வந்து என்னோட அம்மா இடத்துல வச்சு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிடுவான். இதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே, சரிடா அது எல்லாமே எனக்கு புரிய தான் செய்யுது, இப்போது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்காக நீ அதை செஞ்சு தான் ஆகணும். நம்ம கம்பெனி இப்போ ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனிக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி உழைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த கம்பெனி ரொம்பவே நஷ்டத்தில் போகுது, இந்த கம்பெனியே லாஸ் ஆகிடுமோன்னு தோணுது. இதுக்கு ஒரே வழி, நீ செகண்ட் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த கம்பெனியை என்னால் காப்பாற்ற முடியும். இந்த லாஸ்லேருந்து செகண்ட் ஹீரோயினை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீ இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவங்களுக்குரிய ஷேர் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு வந்துடும். அதனால நம்ம கம்பெனியுமே இந்த லாஸ்லேருந்து காப்பாற்றிடலாம். அதனால இந்த ஒரு உதவியை நீ எனக்காக செய்யணும் அப்படின்றப்போ ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அவனுமே அந்த இடத்துல எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் உடம்பு சரியாகி வாங்க, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே இங்கே டாக்டர்கிட்ட தான் வந்து பேசுவான். டாக்டர்கிட்டையுமே அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ டாக்டருமே சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி தான் வந்திருக்கு. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உன் அப்பா கூட நீ கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. அவருக்கு பெருசாக எதுவுமே ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடாதீங்க, அப்படின்னா தான் அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லிடுவார்.
ஹீரோவுமே டாக்டர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க அப்பா இருக்கிற ரூமுக்கு தான் வருவான். அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பா. அங்கிள் இது எல்லாமே உங்களோட ஹெல்த்துக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருப்பா. அப்போ ஹீரோமே சொல்லுவான், என்ன வியாதின்னு தெரியாமல் நீ வாட்டுக்க எதையாவது கண்டதுக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோமே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ அவளுக்குமே ஒரு மாதிரி போயிடும். அவங்க அப்பாவுமே டே விடுறா சும்மா இருடா, எனக்கு கொஞ்சம் உடம்பு எல்லாமே சரியானதுக்கு அடுத்து இது எல்லாமே நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவுமே அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. சீக்கிரமே உங்கள் ரெண்டுத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணுவோம், என் உடம்பு வேறு ரொம்ப முடியாமல் வேறு போய்கிட்டு இருக்கு, அதனால் உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் வேலை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. இங்கே ஹீரோக்குமே வேறு வழியில் அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத டாக்டர் சொன்னதுக்கு அடுத்து அவனுமே இதுக்கு ஓகே சொல்லவா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பான். அதனால் அவங்க அப்பா அந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது இவனுமே எதுவுமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டான். அவட்டுக்கு அமைதியாக தான் அந்த இடத்துல இருப்பான். அன்னைக்கு நைட்டு வந்த உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவான். ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவட்டையுமே கேட்பான், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ அதில் எதை சூஸ் பண்ணுவேன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்பான். உனக்கு ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில் நீ ரெஸ்பான்சிபிலிட்டியை சூஸ் பண்ணுவியா இல்லை அப்படின்னா ஃப்ரீடத்தை சூஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்பான் ஹீரோவுமே. அப்போ ஹீரோயினுமே யோசிச்சுட்டு அவங்களுமே சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. அதை கேட்டவுடனே ஹீரோவுமே அமைதியாக ஃபோனை கட் பண்ணிவிடுவான். இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னாச்சு அடுத்த ராத்திரிலாம் கால் பண்ணிவிட்டு என்னெல்லாமோ கேட்டான், அவன் வாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபோனை வச்சுடுவாங்க. மறுநாள் எழுந்ததுமே ஹீரோயின் நியூஸை தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த நியூஸ்லேயுமே ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோயினுக்குமே கல்யாணம் அப்படின்ற விஷயம் வரும். இதை பார்த்தோன்னே தான் ஹீரோயின் யோசிப்பாங்க, ஓ நேற்று நைட்டு இதுக்காக தான் ஹீரோ நம்மக்கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்டானா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. செகண்ட் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவுமே சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் இப்போ தான் ஹீரோயினுமே யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அன்றைக்கி நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வராது. அதனால் அவங்க அம்மா கூட போய் தூங்கலான்னு சொல்லிட்டு, அம்மா இன்றைக்கி நைட்டு நான் உன் கூடவே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் வந்து படுத்திருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே ஹீரோயின்கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கொஞ்ச நாளாகவே ஹீரோ கொஞ்சம் சோகமாகவே இருக்கான், என்னன்னு தெரியல, எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ரொம்ப சோகமாகவே இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நடக்க போகிற அந்த என்கேஜ்மெண்ட்னால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கானோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே கேட்பாங்க. உடனே ஹீரோயின்மே சொல்லுவாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியுமா, அவன் திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருப்பான், அவனை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பதில் சொல்லிட்டு, சரிம்மா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே தூங்குவாங்க. தூங்குற மாதிரி நடிப்பாங்க. இந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டு ஹீரோ பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் மறுநாள் கிளம்பி ஹீரோயின்மே ஹீரோவை நேரடியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கே தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோ சமைச்சிட்டு இருப்பான். நாளைக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா அவன் ரொம்ப சோகமாக தான் சமைச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே கேட்பாங்க, என்ன நீ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இங்கே வந்து ரொம்ப சோகமாக சமைச்சிட்டு இருக்கு அப்படின்றப்போ அவனுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாத்தையும் என்னோடய ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க, அதனால் நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஓகே, நாளைக்கு என்னால் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது, அதனால தான் இன்றைக்கி நேரில் வந்து உனக்கு விஷ் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பாஸ் ஆன எக்ஸாமுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அதனால் இப்போ திருப்பியுமே அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நாளைக்கு போயிடுவாங்க ஹீரோயினுமே. மறுநாள் ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாக அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். கிளம்பிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான். அவனே பயங்கரமாக ரசிச்சிட்டு இருப்பான். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ஆனால் நான் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தோம் ஏன் ஹீரோயினுக்கு என் மேலே லவ்வே வரல, ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரியலையோ, இல்லைன்னா அவளோட பார்வையில் ஏதாவது குறைபாடு இருக்கா, நான் இவ்வளோ அழகாக இருந்தோம் என் மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட லவ் வரலையே, எனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி கூட அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் வரவே இல்லை பாரு அப்படின்ற மாதிரி இவன் கண்ணாடி முன்னாடி நின்று புலம்பிட்டு இருப்பான். சேச்சா நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, நமக்கு இன்றைக்கி வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட், இனிமேலேருந்து நம்ம அந்த பொண்ணோட தான் வாழ போகிறோம், இனிமேல் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இவனே வந்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பான். அதே டைமுக்கு இவளோட தங்கச்சியுமே அந்த இடத்துக்கு வருவா. அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றது அவள் தங்கச்சிக்குமே தெரியும். அண்ணா உனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நீ ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்பா. அப்போ அவனுமே ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் இவ்வளோ நாள் ஒரு பட்டமாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக வானத்தில் பறந்துட்டு இருந்தேன், நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கோம்னு நான் நினச்சேன், இல்லை அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளோட கைத்தை ஒருத்தரோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, நீ பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கு அடுத்து உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி அவனுமே ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த என்கேஜ்மெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை, வா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. கரெக்டாக ஹீரோவும் செகண்ட் ஹீரோனையும் சேர்ந்து ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. செகண்ட் ஹீரோனி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள், ஆனால் ஹீரோ தான் ரொம்ப சோகமாகவே இருப்பான்.
2 பேரும் ஒரு வழியாக மோதிரத்தையும் மாற்றிடுவாங்க. இங்கே ஹீரோக்கு விருப்பமே இல்லாமல் தான் அந்த ரிங்கையுமே கையில் போடுவான். போட்டுட்டு அவங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் அவன் கன்னத்துலேயுமே ஒரு முத்தத்தை வச்சுட்டு அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்குமே கஷ்டமாக இருக்கும், என்னை மன்னிச்சிடுடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுமே வேண்டா வெறுப்பா அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பான். ஒரு வழியாக அவங்க 2 பேத்துக்குமே என்கேஜ்மெண்ட்டுமே நடந்து முடிஞ்சிடும். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.